பாக்குறது போலீஸ் வேலை, வந்திருக்கிறது ஆணிக்காலு. சுருக்கு சுருக்குங்கிறத பானு நல்லா இருக்கியா? ஆச்சு பார்த்து 10 வருஷம் ஆன மாதிரி கேக்குறேன். எல்லாம் ரெடி, உனக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல டீ, அப்புறம் தான் பேச்சு. கரெக்ட். ஆணிக்காலா இந்த பக்கம் இங்க பாருங்க, பேர் சொல்லுங்க. வாடா. Go to your place without cup. இவங்க மேல இருக்கிற பாசத்துல எதையும் மறைக்காம எல்லா குறைகளையும் சொல்லுங்க. எதுக்கு இதெல்லாம்? எல்லாம் காரணமாத்தான். ஆமாம்மா சொல்லுங்கம்மா, எங்க குறைங்க என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. சொல்றதுக்கு என்ன இருக்கு பெருசா குறையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காலையில கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. ஊர்ல எந்த பிள்ளைங்க தூங்கல? என் குறைய நீங்க என்ன சொல்றது? நானே சொல்றேன். அம்மா, எனக்கு அப்பா மேல கோவம் வரும்போதெல்லாம் சிகரெட்டை பிடிச்சு அவர் மூஞ்சில ஊதுற மாதிரி நானே நினைச்சுக்குவேன். என் பேர பிள்ளைங்களை பத்தி நான் சொல்றேன். அவங்களுக்கு எதுலயுமே கொஞ்சம் கவனக்குறைவு. அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமே, போதை ஊசி. ஐயோ பெல்ட் வருது. பிள்ளைங்க மேல இருக்கிற பாசத்துல பாக்குறதுக்காக ஓடி வந்திருக்கு இல்ல? ஊரே கூடி எழுதி வச்சிருக்கு உன் பிள்ளைகளோட திறமை. இத பார்த்ததுக்கு அப்புறமும் நீ நாக்க பிடிக்க செத்துருக்க வேணாம். நான் மட்டும் போலீஸ் மந்திரியா இருந்தா 100 வருஷம் தண்டனைன்னு சட்டமே போட்டிருப்பேன் ஒவ்வொரு குறைக்கும். அதுல இருக்க ஒவ்வொரு குறைக்கும் கணக்கு போட்டு பார்த்தா 700 வருஷம். அவ்வளவு வருஷம் உயிரோட இருக்கிறதா இருந்தா அவங்க இன்னும் 10 குறை சேர்த்து செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தாங்க. நீ போய் வண்டியில இரு. ஐயா, நீ கூடதான். ஒரு தாய் தன் பிள்ளைகளை வந்து பார்ப்பது தவிர என்ன கொடுமை. உழுது, நல்லா உழுது. பத்தி பொட்டியில தானே பத்த வச்சா? உன் உடம்புல உரசியா சிகரெட் பத்த வச்சா? லுக் மேன், அவனுக்கு உன் மேல கோபம் வரும் போதெல்லாம் தம் அடிச்சு உன் மூஞ்சில் ஊதணும் போல தோணிச்சான். ஊதட்டுமான்னு கேட்டான், அடிச்சு தூள் பண்றான்னு சொல்லிட்டேன். இதுல என்னப்பா தப்பப்பா? ஏ பிரிகேடியர், வித்தியாசமா செய்யறதா நினைச்சுக்கிட்டு பைத்தியக்காரத்தனத்தை என்கரேஜ் பண்ற. இன்னைக்கு முன்னாடி சிகரெட் குடிக்க வச்ச, நாளைக்கு அது உன் வீட்டு கூரைக்கு தீயாவை வருண்டா. அப்படியே வந்தாலும் உன் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன் தம்பி. சிகரெட் பிடிக்கிறத மரியாதைக்கு குறைவான பிரச்சனையே நினைக்காதீங்க. டிஃபன் காபி சாப்பிடுற மாதிரி விட்டுடுங்க. என்னைக்கு தலை குறையுது. அண்டர்ஸ்டாண்ட்? இங்கடா அப்படியே இந்த தமிழ் எடுத்துக்கோ. ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க, நல்லதில்ல உங்களுக்கு. ஜாக்கிரதை. நமஸ்காரம். அட வாங்க, கடப்பா அரிசி மட்டி. தளபதி சேர் எடுத்து போடு. சரிங்க. சேர்ல கடப்பா. ஏமண்டு சர்க்கார் வார்டு ஃபைல் சார் கையில வந்து இது வேணா நாயுடு உங்களை ஊப் பண்றது. சர்க்கார் ஃபைல் நேரம் இங்க வந்துதானே அங்க போகும். நாயுடு, என்னுடைய சம்பந்தப்பட்ட பர்மிட், லைசன்ஸ், கோட்டா எல்லாமே ஆபீசர்ஸ் கையெழுத்து போட்டா கூட என் இடத்துல வந்து நான் ஓகேனா தான் மேல் இடத்துல ஓகே ஆகும். மணி சார் எல்லாம் கரெக்டா இருக்கு. மிஸ்டர் ராஜராஜன், உங்க கோட்டா வர முடிஞ்சது, நம்ம கோட்டாவை கொஞ்சம் கவனிக்கிறது. மணி சார் ரொம்ப அவசரப்படுறீங்க. உங்க ஆபீசர்ஸ்க்கு எல்லாம் 5 ஸ்டார்ல ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஊட்டி உருளைக்கிழங்கு மொத்த குத்தக வியாபாரி அண்ணன் சின்னச்சாமியோட மண்டகப்படி தான் ஜமாயிங்க. பட் ஒன் திங், அனுபவிச்சது பூரா கக்கிடாதீங்க. 5 ஸ்டார்ல ஃபைன் போட்டுருவான். சரக்குலாம் எப்படி? என் டெஸ்ட் உங்களுக்கு தெரியுமில்ல, உருளைக்கிழங்கு மாதிரி ஸ்ட்ராங் ஆகும், தக்காளி மாதிரி சும்மா தளதளன்னு இருக்கும். ஏமண்டி பூஜாரிலேன்னு பூஜையா மீறு வரலையா? நாயுடு, எனக்கு எவ்வளவு பிசினஸ் இருந்தோம், இந்த காய்கறி பிசினஸ் விடாம இருக்கிறேன்னா என் டேஸ்டே தனி. வயசாச்ச ஒளிய ரசனை இல்லாத ஆளுங்களா இருக்கீங்களே. மஞ்சள் பூசின முகம், இப்படிப்பட்ட பத்மினி ஜாதி குடும்ப பொண்ணு 5 ஸ்டார் ஹோட்டலே கிடைக்கும். இது மாதிரி மார்க்கெட்ல தான் கிடைக்கும். தளபதி ஐயா, அங்க அங்க அதானே, அதேதான் கொண்டு வந்துடுறேன். சீக்கிரமா வா. ஆகட்டும் ஐயா. பாட்டில் எங்க? மரத்துக்கல்ல உங்களுக்கு ஐயா. தேங்க்யூ.
எதிர்க்க பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கிற. ஏமா புடலங்க வாங்க வந்தியா? என்ன விட்டுடுங்க, நான் போயிடுறேன். இங்க இருந்து நீ தப்பிச்சு போக முடியாது. தளபதி ஐயா, வழக்கப்படி நீ வெளியே போலாமே. சந்தோஷம் ஐயா. அவனுக்கு சந்தோஷத்தை பாத்தியா? பொண்டாட்டி அடிக்கிறது ஊர் உலகத்துல சகஜம். எப்பன்னு கேக்குறேன். அவளுக்கு வாய் நீளும் போது இவனுக்கு கை நீளும். போலீஸ் கோட்டத்தில் நடக்கா தகராறா? இல்ல என் வீட்டுல நடக்கலையா? ஆனா உங்க வீட்டுல என்ன நடக்க தெரியுமா? நேத்து உங்க அம்மா உங்களை பார்க்க வந்தது தப்பா. கூட சேர்ல உட்கார வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சொல்லும் வீட்டில் இருக்கிற மாதிரியா இருக்குங்க. அவர் போஸ்டுக்கும் அவர் வயசுக்கும் அது சரியில்லைங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எங்களுக்கு ஒரு 50 ரூபாய் கடனா கொடுக்க முடியுமா? என்ன அவசியம் தேவை. நம்பிக்கை இருந்தா கூட. என்னம்மா இப்படி சொல்லி விட்டீங்க? உங்க உப்பு தின்னு வளர்ந்த உடம்பு. இந்தாங்க, நான் போயிட்டு வரேம்மா. இந்த காலை தூக்கி அடுப்புல வைக்கணும். இதோட இந்த மல்லு கட்ட முடியல. உதவி பியூட்டிஃபுல். எவ்வளவு அழகா இருக்கு. இப்போ இதான் எங்க அம்மா. My mother. பாத்தியா, அப்பா கையில சிக்கன அம்மா. நம்ம அம்மா. No! என்ன பாக்குறீங்க மிஸ்டர் பிரிகேடியர்? எங்க அப்பா எங்க அம்மா பண்ற கொடுமை உங்களுக்கு தெரியுமா? நோ. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு புள்ள குட்டிங்க இருக்காங்களா? பொண்டாட்டி இருக்காங்களா? இல்ல இல்ல அம்மா இருக்காங்களா? உன்னை யாருமே நீங்க கூட்டிட்டு வர சொன்னா? யார் கூட்டிட்டு வர சொன்னா? நாங்க இப்படிதான் பண்ணுவோம். இப்படிதான் பண்ணுவோம். எங்க அப்பா கையில துப்பாக்கி கொடுத்து தற்கொலை படிக்க சொல்லி எங்களுக்கு டைம் கொடுத்தார். Come on, you do it now. திருத்தி வச்சிருக்கீங்களே துப்பாக்கி, அதை எடுத்து கையில கொடுங்க. Come on. மிலிட்டரியில நிறைய பேர் சுட்டிருப்பீங்க. அதே மாதிரி எங்களையும் சுடுங்க. எங்க அப்பா மாதிரி ஒரு மிருகம் உயிரோட இருக்கிற உலகத்துல நாங்க வாழ விரும்பல. ப்ளீஸ் கில் அஸ்.